விடுதலை. கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது 2 இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்ந்தான். மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக் கொண்டு புத்த பிக்ஷு நிற்பதையும் பார்த்தான். அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த சந்நியாசி நிற்பதும் தெரிந்தது. பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான். பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றும் முற்றும் பார்த்தபோது கண்ணு கெட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பரிகைகள் வெண்ணிலாவில் தாவல்யமாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டான். இதற்குள் பெரிய பிக்ஷுவானவர் சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சமிகை செய்தார். அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் ஓட்டு கூரைகளின் மேலேயும் நிலா மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள். வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்த பிக்ஷு உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார். சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார். இவ்விதம் 7-8 கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள். பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையிடையே கொத்து கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன. அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளந்தென்றல் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது. புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் அவ்விதமே இறங்கினார்கள். சிறிது தூரம் நடந்து கோயிலை போல் அமைந்த ஒரு அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள். அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரங்களுள் மிகப்பெரியது. ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது. கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாய் இருந்தாலும் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுவது வழக்கம். அவ்விதம் ராஜாங்க மானியத்தை பெற்றது ராஜவிகாரம். அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் பௌத்த சமயங்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனான தனதாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏகபுத்திரன் வியாதியாய் கிடந்தபோது, பிள்ளை பிழைத்தால் ராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான். பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான். தாவல்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகின் வடிவமாக விளங்கிற்று. அதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆஹா, என்ன அழகான கோயில் என்று கூவினான். புத்த பிக்ஷு சட்டென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார். அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள். அதே சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டிடங்களின் இருண்ட நிழலில் இருந்து 2 வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்தன. அவற்றின் மீது 2 வீரர்கள் காணப்பட்டார்கள். ஒருவர் நடுப்பிராயத்தினர், இன்னொருவர் வாலிபர். இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள். 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தன. வீரர்களின் பெரியவன், புத்தம் கரணம் கச்சாமி என்றான். இளம் பிக்ஷு, தர்மம் சரணம் கச்சாமி என்றார். அடிகளே, இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ என்றான் முதிய வீரன். தெரியும், ஆனால் சந்நியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது என்றார் பிக்ஷு. இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ? இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன், காஞ்சிக்கு புதியவன், காணாமல் போய்விட்டான். அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டில் செங்காட்டங்குடி. இன்றைக்குத்தான் இருவரும் வந்தீர்களாக்கும்? ஆம் ஐயா. தங்கள் திருநாமம் என்னவோ? நாகநந்தி என்பார்கள். இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி, சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள். வீரர்கள் குதிரைகளை தட்டி விட்டுக் கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜவிகாரத்தின் வெளிக்கதவு சாத்தப்பட்டது. உள்ளே வெகு தூரத்தில் கர்ப்பகிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தான். உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த அகர் புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்க செய்தது. புத்த பிக்ஷு அவனுடைய தலையை தொட்டு, பிள்ளாய், எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது? புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார். பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து, அடிகளே, எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது. குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சுவாமி? காஞ்சிக்குதான் நான் புதிதாயிற்றே. பிக்ஷு பரஞ்சோதியின் காதோடு, மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனும் தான் என்றார்.
பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. நிஜமாவா என்று வியப்புடன் கேட்டான். ஆம், இருவரும் மாறுவேடம் பூண்டு நகர் சுற்ற கிளம்பி இருக்கிறார்கள். வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரத கண்டத்திலேயே இல்லையே. பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கி இருந்துவிட்டு, அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான். புத்த பிக்ஷு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார். என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய்? யானை மீது வேலிருந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நீ பிழைப்பது துர்லபம். அந்த சக்கரவர்த்தி குமாரன் இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வியடைய வேண்டும். இல்லாவிடில் யமனுலகம் போக வேண்டியதுதான். சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும், யாராய்த்தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி. தெரியும் தம்பி, நீ இப்படிப்பட்ட வீரனாய் இருப்பதனாலேதான் உனக்கு ஆபத்து அதிகம். நீ வேலை எறிந்ததனாலேதான் கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள். பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்று சுமை தாங்கியில் படுத்திருந்தது போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது. நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா என்றான். பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான். இன்றைக்கு 150 வருஷங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி பயில்வதற்காக மயூரசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான். அவனுடைய வீரத்தை கண்டு அசூயை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான். அப்புறம் மயூரசன்மன் இந்த சிறையில் இருந்து தப்பிக் கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவான் அருளால் மயூரசன்மனை போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய். பரஞ்சோதி அப்போது குறுக்கிட்டு, அடிகளே, மற்ற ஆபத்துகள் ஒரு புறம் இருக்கட்டும், இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தா இருக்கிறது. பசியினாலேயே பிராணன் போய்விடும் போயிருக்கிறது என்றான். நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்து சென்று உணவு அருந்துவித்தார். பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து, பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கொள். தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுதும் நீங்கிவிடவில்லை. பொழுது விடுவதற்குள்ளேயே நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார். பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான். அடுத்த நிமிஷமே நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள். கண்கட்டு மாயம். பரஞ்சோதி தரையில் படுத்தவுடனே கண் அயர்ந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிக்ஷுகள் வந்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர் தம் கையில் இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகநந்தி சொல்வது சரிதான். இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது. இவன் மகாவீரனாவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மதையானை துரத்தி கொண்டு வருகிறது. பரஞ்சோதி சட்டென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். புஷ்ப கொத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேல் போடுகிறான். அச்சமயம் திடீரென்று ஒரு குதிரை வீரர்கள் தோன்றினார்கள். மன்னிக்கவும், அச்சமயம் திடீரென்று 2 குதிரை வீரர்கள் தோன்றி, அடப்பாவி, கோவில் யானையை கொன்று விட்டாயா என்று கூவிக்கொண்டே தங்கள் கையில் இருந்த வேல்களை அவன் மீது எறிகிறார்கள். மற்றும் ஒரு பயங்கர கனவு. நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தை உற்று பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய முகமானது படமெடுத்தாடும் பாம்பின் முகமாக மாறுகிறது. அந்த பாம்பு அதனுடைய மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது. பரஞ்சோதி அலறி புடைத்துக் கொண்டு எழுந்திருந்தான். பார்த்தால் நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏதாவது துர்க்கனவு கண்டாயா என்று பிக்ஷு கேட்டார். பரஞ்சோதி, இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் திடீரென்று தொடவே கொஞ்சம் திடுக்கிட்டேன் என்றான். பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தம்தான் இருக்கிறது. புறப்படு, போகலாம். பொழுது விடுவதற்குள் இந்த கோட்டையை கடந்து போய்விட வேண்டும். ஏன் சுவாமி? புத்த தேவருடைய ஆங்கே. யாருக்கு? எனக்குத்தான். உன்னை அபாயத்திலிருந்து தப்ப வைக்கும்படி ஆங்கே. என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று நாகநந்தி பரிவு ததும்பிய குரலில் கேட்டார். பரஞ்சோதி மௌனமாயிருந்தான். போகட்டும், இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த காலம். இரவு கழிந்து பொழுது விடியும் வரையில் நான் சொல்கிறதை கேள். புத்த தேவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விடுகிறேன்.
கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அப்புறம் உன் இஷ்டம் போல் செய். கனிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியினால் மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் அடிகளே என்றான். அப்படியானால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடி கேட்பாய் அல்லவா? கேட்கிறேன். உன்னுடைய கண்களை கட்டி இவ்விடமிருந்து அழைத்து போக வேண்டியதாயிருந்தால்? பரஞ்சோதி ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு, எப்படியானாலும் சரி என்றான். உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரஞ்சோதியின் கண்களை சுற்றி கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்துக் கொண்டே வர வேண்டும். நான் சொல்கிற வரையில் கண்ணின் கட்டை அவிழ்க்க கூடாது. இப்போது நீ என்னிடம் காட்டும் நம்பிக்கையின் பலனை ஒரு நாள் அவசியம் தெரிந்து கொள்வாய். இவ்விதம் கூறி பரஞ்சோதியின் கரத்தை பிடித்துக் கொண்டு நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதியின் நெஞ்சு படக் படக் என்று அடித்துக் கொண்டது. ஆயினும் அவன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு பிக்ஷுவை பின்பற்றி நடந்தான். முதலில் புத்த விகாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போல பரஞ்சோதிக்கு தோன்றிற்று. பின்னர் வேதியோடு நடந்து போவதாக தோன்றிற்று. பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று ஊகித்துக் கொண்டான். இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். வந்த வழியே திரும்ப போகிறோமா? என்ன? ஆ, இந்த பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடுக்கிறார் போலும் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போல் இருந்தது. அகிர் புகையின் மனத்திலிருந்து இது ராஜவிகாரம்தான் என்று பரஞ்சோதி தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளடைந்த கோயில்களின் வழியாக சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது. கண்ணை கட்டி இருந்தபடியால் வெகுநேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. அடிகளே, இன்னும் எத்தனை நேரம் இவ்விதம் கண்கட்டு வித்தை செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதி கேட்டான். பிள்ளாய், கிட்டத்தட்ட வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறு என்றார் பிக்ஷு. திடீரென்று இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக பரஞ்சோதி உணர்ந்தான். பரஞ்சோதி, நாம் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். கண்கட்டு சோதனை முடிந்தது என்று சொல்லிக் கொண்டே அடிகள் கட்டை அவிழ்த்தார். புத்த பகவான் அருளால் சொர்க்கலோகத்துக்கே வந்துவிட்டோமோ என்று பரஞ்சோதிக்கு தோன்றியது. அவன் கண்முன்னால் அத்தகைய சௌந்தரிய காட்சி தென்பட்டது. அகழி நீரில் அஸ்தமன சந்திரனின் வெள்ளி கிரகணங்கள் படிந்து உருக்கிய வெள்ளி ஓடையாக செய்து கொண்டிருந்தன. அகழி கப்பால் மரங்கள் அடர்ந்த வன பிரதேசம் காணப்பட்டது. மரங்களின் உச்சியில் சந்திர கிரகணங்கள் இலைகளின் மீது தவழ்ந்து விளையாடின. அகழியில் ஒரு படகு மிதந்தது. பரஞ்சோதியை சிறை மீட்க உதவி செய்த இளம் பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார். பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அகழி அண்டை போய் படகில் ஏறினார்கள். படகு நகர்ந்தது. இந்த அகழியை தாண்ட படகு எண்ணத்திற்கு? எளிதில் நீந்தி கடந்து விடலாமே என்றார் பரஞ்சோதி. ஆம், நீந்த தெரிந்தவர்கள் நீந்தலாம். இந்த அகழியினால் கோட்டை பாதுகாப்புக்கு தான் என்ன பிரயோஜனம்? எதிரிகள் வந்தால் சுலபமாய் நீந்தி விட மாட்டார்களா? அதோ பார் என்றார் பிக்ஷு. சற்று தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயை திறந்தது. ஐயோ என்றான் பரஞ்சோதி. இம்மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன. சாதாரண காலங்களில் அங்கங்கே இரும்பு கூண்டுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள். யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள். நேற்று இரவு திறந்து விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் யுத்தம் வருவது நிஜம்தானா சுவாமி? பின் எதற்காக இவ்வளவு அமர்க்கமெல்லாம் என்று நினைத்தாய் என்றார் பிக்ஷு. பரஞ்சோதி மௌனமாயிருந்தான். படகு அகழியின் அக்கரையை அடைந்தது. ஆயன சிற்பி. வானலாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரிய உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்ற இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பச்சை ஜாலங்களின் கண்டங்களிலிருந்து விதவிதமான சுருதி வேதங்களுடன் மதுர மதுரமான அமுத கீதங்கள் பெருகிக் கொண்டிருந்தன. வீட்டை சுற்றியிருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லுளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லுளியினால் வேலை செய்த போது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடனும் பட்சிகளின் மதுர கானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டிற்குள்ளிருந்து ஜல் ஜல் என்ற சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தார் போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல் ஜல் ஒளியானது
அவர்களுடைய ஆச்சாரிய சிற்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாத சலங்கை ஒளி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல் ஜல் ஒளி பறையறைத்து தெரிவித்தது. சற்று நேரம் அந்த இனிய ஒளியை கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு ஒருவரோடொருவர் முகபாவத்தினாலேயே சம்பாஷித்துவிட்டு இளம் சிற்பிகள் மறுபடியும் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆயனரின் சிற்ப கோயிலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டி கொண்டு வசிக்க நேர்ந்ததன் என்பதை சிறிது கவனிப்போம். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பறந்திருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகமெங்கும் ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்து கோயில்களாக்கும் கலையும் கற்பாறைகளிலே சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தழைக்க தொடங்கின. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் ஸ்தல யாத்திரை என்ற வியாஜத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள். இது காரணமாக தமிழகத்தில் சென்ற சில நூற்றாண்டு காலமாய் வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தை ஒட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினார்கள். புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினார்கள். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று, எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினார்கள். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோவில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையினால் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள் சித்திர கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திர கலைஞர்களிடமும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தார்கள். அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருவர். காஞ்சி மாநகரில் பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனருடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரையில் அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாக சைவ மதப்பற்று கொண்டிருந்தார். அதோடு பழந்தமிழ் நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாய் கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியனாக இருந்தன. இது காரணமாக புத்த பிக்ஷுக்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்துக் கொள்ள இடைவிடாத முயற்சி செய்த வண்ணமாய் இருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஆயன சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்துக் கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான். அவ்விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையா இருந்த போதே நடன கலையில் அவள் சிறந்த தேர்ச்சியடைவாள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றை போல் ஜீவகலையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனால் ஒழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனர் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்துக் கொண்ட போது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்கு சம்மதம் அளித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகியிருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டிக்கொண்டு குழந்தை சிவகாமியுடனும் பதியை இழந்திருந்த தம் தமக்கையுடனும் வசிக்கலானார்.
எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சியடைந்து வந்தாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவக்கலை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டுவிடவில்லை. கலைஞர்களும் கலைகளில் பற்றுடையவர்களும் காட்டு வழிகளே புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடி சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரை ஓரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடல் மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். தமிழகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்து சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வரவேண்டியிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாடச் சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடன கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டுமென்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைபட்டு போயிற்று என்பதை இந்த வரலாற்றில் ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம்.